100 நாட்கள்ல 1,00,000 கோடி முதலீடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வரவேற்கிறோம். இது தொழிற்சாலைகள் இது சம்பந்தமான இது வளர்ச்சிக்கான ஒரு முதல் படி தான். இது எல்லாருமே வரவேற்கிறோம். இதே மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய உருவாச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இளைஞருக்கு நிறைய பேருக்கு இது தொழில் வேலைவாய்ப்பு நிறைய அமையும். இது எப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மாநிலம் முதன்மை மாநிலமா அமையறதுக்கான எல்லா வாய்ப்புமே நம்மளுக்கு இருக்கு. கடந்த அரசாங்கங்கள் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் முழுமையாக நடைபெற்றதாக தெரியவில்லை. இன்றைக்கு போடப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக தமிழகத்திற்கு எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதும் உத்தரவாதமாக சொல்லுவதற்கான சூழல் இல்லாத நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு பணியில் காலியிடங்கள் நிரம்பி வழிகின்றன. அந்த அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆன முயற்சிகளை இந்த அரசு எடுக்க வேண்டும். சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன் போன்ற நாடுகளிலிருந்து இங்கு முதலீடு செய்வதற்கு முன்வந்துள்ளார்கள். இது பெரிய சாதனையாகத்தான் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. உண்மையிலே அரசியல் அனுபவம் மிக கம்மியாக இருந்தால் கூட தொழில் தொடங்குவதற்கான பல முதலீட்டாளர்களை தமிழகத்தில் வரவேற்று அதை செயல் வடிவப்படுத்த காட்டுவது விஜயுடைய மிகப்பெரிய சாதனையாகத்தான், முதலமைச்சருடைய மிகப்பெரிய சாதனையாக தான் நான் பார்க்க வேண்டும். 100 நாளுக்குள்ள இவ்வளவு பண்ணும்போது கண்டிப்பா இன்னும் வருங்காலத்துல நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணுவாரு. இந்த 100 நாளுக்குள்ள அவரோட ஆட்சி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்கு. அவர் மேல நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா தமிழகம் நல்ல நிலைமைக்கு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வெறும் தாழ்ல இத்தனை நிறுவனங்கள் 70 நிறுவனங்கள் வந்தது, இத்தனை 1000 பேருக்கு வேலை என்பதெல்லாம் தொடங்கும் போது நடக்கின்ற நிகழ்ச்சி தான். அடுத்து தொடங்கப்பட்ட பிறகு இத்தனை இளைஞர்களுக்கு உறுதியாக கொடுத்துருக்குறங்கிற செய்தியை உறுதிப்படுத்தணும். அது இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அதை உறுதியாக செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு அனுபவம் இல்லை என்று பொதுவாக எல்லாரும் பேசப்படும் காலங்களில் அவர் திறமையை இது மூலம் காட்டியிருக்கிறார். மேலும் இது மூலம் இன்னும் பல துறையில் அவர் சாதிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரெண்டாவது ஒரு யங்ஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் அவரோட கோலா வச்சிருக்கிறாரு. இது மூலியமா பல பேருக்கு, பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணும். லட்சக்கணக்கான பேர் இன்ஜினியரிங்கும், பிஎஸ்சி அது மாதிரி எல்லாமே படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாமே குழுவில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் தான், குறிப்பாக மைக்ரோ ஃபைனான்ஸில் அடியாட்கள் மாதிரி வேலை செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கான சரியான தொழில்களையும் வேலை வாய்ப்புகளையும் அரசு உருவாக்க வேண்டியது அரசோட கடமை. அதை இவங்க சரியாக செயல்படுத்தினாங்கன்னா நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடையும் சூழ்நிலையில் வெளிநாட்டில் இருந்து முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்திருக்கின்றார்கள். இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 1,67,000 நபருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என தமிழக மக்களும் இளைஞர்களும் நம்புகின்றார்கள். தமிழ்நாட்டிற்கு 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளது வரவேற்கத்தக்கது. இதனால் தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்கவும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக, நம்பிக்கையாக உள்ளது. முதலீடுகள் மட்டும் வெறும் அறிவிப்பாக இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய போன்ற இளைஞருடைய வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. 100 நாள்லயே 1,00,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளே இவ்வளவு பண்ணவங்க இன்னும் ஆட்சியில் இருந்தாங்கன்னா நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இந்த திட்டம் மூலயமா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு எவ்வளோ பேருக்கு இது மூலயமா நிறைய வேலை கிடைச்சிருக்கு. இது நான் மட்டும் சந்தோஷப்படல, எல்லாருமே நம்ம பொதுமக்கள் அனைவருமே இது மூலயமா சந்தோஷப்படுறாங்க. இந்த ஆட்சி எல்லா மக்களுமே வரவேற்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம கம்மியாக தான் இருக்கும். இதனால கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கான அப்ரூவல் எல்லாமே ஈஸியாக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் போக இந்த அறிவிக்கிறாங்களே, அதுக்கு முன்னாடி அவங்க கம்பெனியை உற்பத்தியா எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு பேர்த்துக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்போ 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்குன்னு அறிவிக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தணும் இல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்கான மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.